எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் திடீர்னு குழந்தைக்கு மூச்சு திணறல் வருது, குழந்தை மோஷன் போயிடுச்சு, வயிற்றுலையே நஞ்சு கொடி பிரிஞ்ச மாதிரி இருக்குது, திடீர்னு பயங்கரமாக ப்ளீடிங் ஆகுது அம்மாவுக்கு அப்படின்னாலோ, பயங்கர பெயினோட பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு இமீடியட்டாக டெலிவரி பண்ணலைன்னா குழந்தைக்கு ஆபத்து. இந்த மாதிரியான கண்டிஷன், எய்தர் மதருக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, டெலிவரி ஆகலைன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து. ஸோ போத் அம்மாக்கும் குழந்தைக்கும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பெஸ்ட்டு ரூட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த கண்டிஷனில் அவசியமாக நம்ம சிசேரியன் பண்ணோமோ அந்த கண்டிஷனுக்கு கட்டாயமாக நம்ம சிசேரியன் பண்ணுறதுல தப்பில்லை. ஃப்ரம் த பிகினிங்கில் இருந்தே ஒரு ரெகுலர் செக்கப்புக்கு போயிட்டு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லைன்றத நல்ல ஸ்கேன் எடுத்து பிளட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து ப்ராப்பராக ஒரு கைனகாலஜிஸ்ட்டை செக்கப் போயிட்டு வந்தீங்கன்னா, மாலை முரசு பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அபிநயா, மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசேரியன் ரூட் ஆஃப் டெலிவரி. அதாவது நிறைய பேருக்கு சிசேரியன் ஆகும் இல்லையா? ஸோ அந்த சிசேரியனால் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, யாருக்கு பண்ணுறப்போ அது பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி சிசேரியன் ஒருத்தருக்கு ஆச்சுன்னா அவங்களுக்கு ஆக போகிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ சிசேரியன் ரூட் ஆஃப் டெலிவரி, ஒரு ஆப்ரேஷன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் திடீர்னு குழந்தைக்கு மூச்சு திணறல் வருது, குழந்தை மோஷன் போயிடுச்சு, வயிற்றுலையே நஞ்சு கொடி பிரிஞ்ச மாதிரி இருக்குது, திடீர்னு பயங்கரமாக ப்ளீடிங் ஆகுது அம்மாவுக்கு அப்படின்னாலோ, அப்படி இல்லை அம்மாவுக்கு பிபி அதிகமாக இருக்குது, எப்போ வேணாலும் ஃபிட்ஸ் அடிச்சிரும், அந்த மாதிரி கண்டிஷனில், இல்லை குறப்பிரசவம் 32-34 வீக்ஸ்லேயே சடனாக திடீர்னு ப்ளீட் ஆகுது, பயங்கர பெயினோட பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு இமீடியட்டாக டெலிவரி பண்ணலைன்னா குழந்தைக்கு ஆபத்து. இந்த மாதிரியான கண்டிஷன், எய்தர் மதருக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, டெலிவரி ஆகலைன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து, அப்படி இல்லை குழந்தைய நம்ம இமீடியட்டாக டெலிவரி பண்ணி நம்ம ரெசசிடேட் பண்ணலைன்னா குழந்தைக்கு மூச்சு திணறல் வந்து பிறந்ததுக்கப்புறம் ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆகிடக்கூடாது அப்படின்ற கண்டிஷனில் நம்ம சேஃபாக பண்ண போகிற ஒரு டெலிவரி தான் சிசேரியன். ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறப்போ அட்வான்டேஜ் என்னென்னா, டக்குன்னு வித்தின் ஃபியூ மினிட்ஸ், ஒரு 5 to 10 மினிட்ஸில் பேபியை வெளியில் எடுத்துடலாம். அவங்க மோஷன்லாம் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம கண்டிப்பாக அந்த அவங்களோட லங்ஸ்லேருந்து அதை கிளியர் பண்ணுறதுக்காகவும், கொடி சுற்றி பிறந்து மூச்சு திணறல் இருக்குன்னா கொடியை எடுத்து விடுறதுக்காக, இந்த மாதிரி பல அட்வான்டேஜ் இருக்குது. மதருக்கு வந்து அனஸ்தீஷியாவில் பண்ணுறப்போ த மொமெண்ட் அனஸ்தீஷியா கொடுத்த உடனே மதருக்கு பெயின் போயிடும், மதர் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. அன்னெசரி அந்த நார்மல் பெயின், நார்மல் டெலிவரியோட பெயினை கோ த்ரூ பண்ணுற ஒரு அவசியம் அவங்களுக்கு இருக்காது, பெயின் ரிலீஃப் வந்துடும். ஸோ உடனே அவங்க டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவங்களோட நஞ்சு கொடியெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பிபி இருக்குது, சுகர் இருக்குன்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நஞ்சு கொடி மூலமாக வர ஒரு ப்ராப்ளம் தான் பிபி டூரிங் ப்ரெக்னென்சி, சுகர் டூரிங் ப்ரெக்னென்சி. ஸோ அதெல்லாம் வெளியில் வருது. இல்லை நஞ்சு கொடி பிரிஞ்சிருக்கு, பயங்கரமான ப்ளீடிங் கண்டிஷனில் நம்ம எமர்ஜென்சியாக சிசேரியன் பண்ணுறோன்னா, த மொமெண்ட் பேபி டெலிவர்ஸ், குழந்தை அழுததுக்கப்புறம் அம்மாவுக்கும் கொஞ்சம் அந்த தையலெல்லாம் போட்டுட்டோம், ப்ளீடிங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அம்மாவோட வைட்டல்ஸ், பிபி, பல்ஸ் எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகிடும், வலி குறைஞ்சிடும், குழந்தையும் ஓரளவுக்கு இன்குபேட்டர்லலாம் வச்சு வார்மர்லலாம் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ போத் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பெஸ்ட்டு ரூட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு பார்த்தோன்னா சிசேரியன். ஆனால் இந்த சிசேரியன் பண்ணுறனால டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னத்தான் நம்ம பெயின் கில்லர் கொடுத்து டெலிவரி பண்ணாலும் அதோட எஃபெக்ட் போகி ஒரு 1.5 to 2 hours கழித்து அம்மாவுக்கு திரும்பவும் பெயின் வரத்தான் போகுது. ஸோ அவங்க நார்மல் டெலிவரியில் இருக்கிற மதர்ஸை விட சிசேரியனில் இருக்கிற மதர்ஸ் வந்து நிறைய பெயின் கில்லர் எடுத்துக்கிற மாதிரி ஒரு அவசியம் ஏற்படலாம். அவங்க எந்திரிச்சு நடக்கவே ஒரு 1 or 2 days ஆகலாம். ஸோ குழந்தையும் பார்த்துக்கணும், வலியும் இருக்கும், அது ஒரு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் டெலிவரி ஆனதுக்கப்புறம் கூட, இப்போ நார்மல் டெலிவரி ஆயிருக்குன்னா ஒரு 1-1.5 yearsல அவங்க இன்னொரு குழந்தை வேணும்னா தே கேன் டெஃபினெட்லி கன்சீவ். சிசேரியன் ஆனவங்களும் கன்சீவ் ஆகலாம், ஆனால் அதில் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா தையல் பிரிகிற வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் மினிட்ல. ஸோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், வெயிட்டை தூக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இமீடியட்டாக கன்சீவ் ஆனாங்கன்ற பட்சத்தில். ஆனால் டெலிவரி அப்போவுமே நார்மலுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்றப்போ தையல் பிரிஞ்சு அந்த ஸ்கார் டெஹிசன்ஸ்னு சொல்லுவோம், போட்ட தையல் பிரியறதுக்காகவோ இல்லை யூட்ரஸே ரப்சர் ஆகிறதுக்கோ ஒரு ரேர் காம்ப்ளிகேஷன், பட் இட் இஸ் ஸ்டில் அ காம்ப்ளிகேஷன். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிளசண்டா, நஞ்சு கொடி அந்த ப்ரீவியஸாக நம்ம போட்ட தையலில் போய் ஒட்டிக்கிட்டு அது வெளியில் வராமல் இருக்கிற பிளசண்டல் காம்ப்ளிகேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ரேர் தான் அப்படின்னாலும் இதெல்லாம் ஏற்கனவே சிசேரியனான மதர்ஸ்க்கு இருக்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் தான். அப்படின்றப்போ
எந்த கண்டிஷனில் அவசியமாக நம்ம சிசேரியன் பண்ணோமோ அந்த கண்டிஷனுக்கு கட்டாயமாக நம்ம சிசேரியன் பண்ணுறதுல தப்பில்லை. ஆனால் அது லைஃப் சேவிங் ப்ரொசீஜர். அம்மா குழந்தை 2 பேரையும் காப்பாற்றுற ஒரு முக்கியமான ப்ரொசீஜர். அட் த சேம் டைம் ஆஃப்டர் சிசேரியன் நீங்கள் ஒரு கேப் விட்டு கன்சீவ் ஆகிறது, ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே ஒரு ரெகுலர் செக்கப்புக்கு போயிட்டு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லைன்றதை நல்ல ஸ்கேன் எடுத்து பிளட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து ப்ராப்பராக ஒரு கைனகாலஜிஸ்ட்டை செக்கப் போயிட்டு வந்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதை பற்றின டவுட்ஸ், இதுக்கு மீறி உங்களுக்கு ஏதாவது சிசேரியன் ரூட் ஆஃப் டெலிவரியில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ.